வணக்கம். மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இந்த ரெண்டு நிர்வாகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய இதுவரைக்கும் தட்டுப்பாடே இல்லாத விலைவாசி எவ்வளவு உயர்ந்தாலும் விற்பனை குறையாத அதை பயன்படுத்துவோர் மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அபரிமிதமான வருவாயை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் மதுபானம். இதுல இதுவரைக்கும் தட்டுப்பாடே இருந்தது கிடையாது. 24 மணி நேரமும் மக்கள் பயன்பாட்டுக்கு கிடைக்குதுன்றத பல்வேறு செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முழுக்க முழுக்க திராவிட தலைவர்களாலேயே நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை குறைக்க முடியும், விலைவாசியை குறைக்க முடியும், உற்பத்தியை குறைக்க முடியும். இத தேர்தல் வாக்குறுதியா பலமுறை நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அக்கா கனிமொழி அவர்கள் இத மிக முக்கிய வாக்குறுதியாகவும், இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதனால இத நாங்க வந்த உடனே எல்லா மதுபான ஆலைகளையும் இழுத்து மூடிடுவோம், இனிமே ஒரு சொட்டு மதுவே தமிழகத்துல இருக்காதுன்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க. பல மேடைகள்ல பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளான அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் மற்றும் ரேஷன் பொருள், இது ரெண்டுமே இதுவரைக்கும் தட்டுப்பாடு இருந்ததே கிடையாது. இதுல சமையல் எரிவாயுன்றது முழுக்க முழுக்க வெளிநாட்டிலிருந்து வாங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய பொருள் தான். இதுல சீரான விலையில தொடர்ந்து மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது, தட்டுப்பாடே இல்லாம இருக்கு. புதிய இணைப்பு வாங்கி பயன்படுத்த முடியாத குடும்பங்களுக்கு இலவசமா சிலிண்டர் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்டே வராங்க. அது ஒரு இலக்கு பிக்ஸ் பண்ணி இவ்வளவு கனெக்ஷன் இத்தனை கோடி மக்களுக்கு கொடுக்கணும்ன்றத முன்னரே கணிச்சு கொடுத்துட்டே வராங்க. நம்ம மாச கணக்குல வார கணக்குல சிலிண்டர் எப்ப வரும்னு ஏங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையை மாத்திருக்காங்க. வெளிநாட்டுல வச்சிருந்த பல லட்சம் கோடி கடனை அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிர்வாகங்கள் இருக்கும்போது நமக்கு மாநிலத்துல இப்படி ஒரு நிர்வாகமும் கிடைச்சிட்டே இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ரெண்டுமே மிக சிறந்த நிர்வாகம் தான். அவரவர் எண்ணங்களுக்கு மக்களை எந்த நிலையில உருவாக்கணுமோ அந்த நிலையில அந்தந்த அரசாங்கம் உருவாக்குது. இதுல எது நமக்கு தேவை, எது அடிப்படையானதுன்றத புரிஞ்சு ஒரு நல்லதொரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டியது, நல்லதொரு அரசாங்கத்தை தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டியது மக்களாகிய நம்முடைய கடமை. நன்றி.